இன்றைக்கி காலையில் வந்துட்டு டிஃபனுக்கு வந்துட்டு கேரட் சட்னி தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு டிஷ்ஷு புதுசாக ட்ரை பண்ணோன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இது எப்படி இருக்கும், இது மாதிரி டேஸ்ட் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, எப்படி இருக்கும், நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேரட்னாவே இனிப்பாக தானே இருக்கும், நல்லாயிருக்குமா சட்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருந்துச்சு. அதே டவுட்டில் தான் நானும் செய்ய ஆரம்பித்தேன். சரி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் காரம் வேறு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலான்னு 2 மிளகா தூக்கி போட்டுட்டேன். ஃபுல்லாக வதக்குனதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வேறு வந்துருச்சு. நம்ம சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பாவுக்கு வேறு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பயந்துக்கிட்டே ஒரு மிளகா எடுத்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு மிளகா போதும் காரத்துக்கு அப்படின்ட்டு சைட் பை சைடாக தோசை போட்டு ஊற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் வந்துருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் புளி சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டேன். சரி அப்படின்ட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு முட்டை தோசை போட்டுக்கிட்டேன். நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சட்னி எடுத்து ஃப்ரிட்ஜில் வேறு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வேறு இருந்துச்சுல்ல, சரி விடவா வேணும் அப்படி நைட்டுக்கு டிஃபனுக்கு வச்சுக்கலான்னு வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.